நம்ம மெயின் பீஸில் லைனிங் கிளாத்தை வச்சு நெக் அட்டாச் பண்ணுறோம். நான் நெக்கை அட்டாச் பண்ணுறேன் அந்த ஷேப்புக்கேமோ. பாருங்க, இப்போ நம்ம பேக் நெக்கை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை உள்பக்கம் மட்டும் வெட்டி விட்டுட்டு அங்கங்கே லைட்டாக நான் வெட்டி விட்டு நான் திருப்பி அடிக்க போகிறேன். இதுக்கு நான் கேன்வாஸ் வைக்கலை, ஏன்னா மேலே கோட்டு வருது, அதனால் நெக்கு பெருசாக தெரியாது, அதனால் நான் கேன்வாஸ் வைக்கலை. இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் போடலாம். இப்போ இதை ஒரு ஸ்டிச் போட போகிறேன். கரெக்டாக இந்த கிளாத்தை எடுத்து வச்சு நம்ம ஸ்டிச் போடலாம். நம்ம இப்போ லைனிங் கிளாத்தை ஃபுல்லுமே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். டம்மி தையல் ஃபுல்லுமே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 கிளாத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம இப்போது நெக்கை இப்படி தான் நான் ஒரே கிளாத்தாக தான் தைச்சி திருப்ப போகிறேன். ஏன்னா மேலே கோட்டு வர்றதுனால எனக்கு நெக் மாடல் இப்படியே வந்தால் போதும். இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணி பேக் நெக் மாதிரி ஃப்ரண்ட் நெக்கையும் நான் திருப்பிக்க போகிறேன். நான் நெக்கை திருப்பிட்டேங்க. பாருங்கள், நெக்கை திருப்பியாச்சு. இப்போ நான் ஒரு சிங்கிள் தையல் தான் போட போகிறேன். மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம கோட்டு மாடல் தைக்கிறதுனால நான் நெக்கை சிம்பிளாக தான் வைக்கிறேன், கேன்வாஸ் எதுவும் வைக்கலை. நெக்கை அகலப்படுத்திடாமல் அதே ஷேப்பில் நம்ம தைச்சி முடிக்கணும்.
பாருங்கள் நெக்கு அழகாக வந்துருச்சு. நான் இதை நீ அயன் பண்ணிவிட்டு இதில் ஒரு லேஸ் ஒர்க்கு கொடுத்துட்றேன். நான் வந்து பிரின்சஸ் கட்டிங்கை ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இதில் எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிட்டேன். பாருங்க நம்ம இங்கேருந்து வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நான் கிராஸில் வெட்டியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கிராஸை எடுத்து வச்சு வைக்கிறேன். இதிலே நான் இன்னொரு தையல் விட்டுக்கிறேன். போயிட்டு ஓவர்லாக் போட்டுட்டேன். ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ராஸை வெட்டுறேன். வெட்டிட்டு இப்போ நம்ம பேக் பீஸோட ஜாயின் பண்ணுறது பார்ப்போம். நான் ஃப்ரண்ட்டு பீஸை ஸ்கர்ட்டோட வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட்டு பீஸை கரெக்டாக வச்சுட்டு நான் ஜாயின் பண்ண போகிறேன். நான் தனித்தனியாக தான் ரெண்டு பக்கத்துலேயும் பாடியை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா சைடு ஜாயின் பண்ணுவேன். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஸ்கர்ட்டோட பாடியை வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஸ்கர்ட்டில் பாடியை ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போடும்போது அடியில் மாட்டிடக்கூடாது. ஓவர்லாக் போட்டுட்டோம். ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி இதுவும் ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு பீஸும் ஜாயின் பண்ணியாச்சுங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். நடுவு